இப்படி ஆயிட்டு ஸ்ட்ரெஸ். அவன் பேர் என்ன? அவன் பேரு குட்டி கொஞ்சம். ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானே. ஸ்கேம் பண்றானுங்களா? ஸ்கேம் தலைக்கு போடுவாங்கல்ல, அது ஷாம்படா பட்டி. கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்றேன், கண்டினியூ பண்றேன். கொஞ்சம் நீ கொஞ்சம் கிரேட் பையன்டா. ഓ എടേ അവിടെ കുട്ടാ ഒരു കോഫി എവിടെ പോടാൻ തരില്ല. അവിടെ ഞാൻ ഒരു പാട്ട് ചൊല്ലി കൊടുക്കും. പറ. ഊമയോ പക്ഷേ മാനന്റെ വേടിക്കണ്ട മണി എന്തൻ വേടിക്കണ്ട മാനത്തിൻ മണി വീണക്ക്. இந்த பாட்டு அர்த்தம் தெரியுமோ? எனக்கு அறியல. பின்னே நான் உனக்கு டீ எப்படி போட சொல்லித்தரேன். டீ கை வை எப்படி ஆத்து நன்னா ஆத்து ஆத்து நல்லா சவுண்ட் வரலையே. டீ ஆத்தும்போது சவுண்ட் வரணும்ல. എന്താടാ സൗണ്ട് കുറച്ച പോലുണ്ട്. ഓക്കെ നമ്മ കസ്റ്റമർ നമ്മ ദൈവമാണ്. கம்பெனியே இரிட்டேஷனா இருக்குடா. சே என்ன பண்றதுன்னு தெரியாம டீ குடிக்கல வேற தலைவலிக்குது. காலக்கையில கடைசி பையனுக்கு போலண்டല്ലോ. யாரது பேட்ல ஓட்டா? உங்க கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? ചേട്ടാ ഞാൻ ചുമ്മാ വിളയാட்டுக்கு சொல்லியே அதுக்கு கோவப்பட்டோ. ഈ ആളെ കഴുകി കഴുകി ഊത്തി മണ്ടേ ഓക്കെ അല്ലേ? ചില്ല ചില്ലായ് ചില്ലായ് ചില്ലായ്. ஆமா அவன் தானே அவன். இல்ல தமிழ்நாட்டுல SMS படம் பார்த்தோம். நீ SMS தான் பண்ணு. ஆ படத்துல ஜீவா வந்தல்லே. ஆமா, அவளோட சின்ன வயசு போட்டோ. சின்ன வயசு ஆளு பாரா. சேட்டா நாங்களே டென்ஷன் வந்தா நீங்க இன்னும் இரிட்டேட் பண்றீங்க காமெடின்ற பேர்ல. எங்களுக்கு ரெண்டு நல்ல டீயை போடு. என்ன டீ டா உனக்கு? எனக்கு சட்டி வேணும். சட்டி சேட்டா காமெடி. என்ன டீ வேணும் உனக்கு? எடோ எடோ பட்டி. இருடா, எங்களுக்கு ரெண்டு ஜிஞ்சர் டீ போடுங்க சேட்டா. ஜிஞ்சர் டீ? எடோ மோனே ஜிஞ்சர் எடுத்து குத்து. கொத்தாடி கொத்தாடி ஜாயிலடா. கொடு காபி கொடு. டீ என்ன டீ போட்றவான்ல? அதான் போட்றோம். டீ தான் புடி. சேட்டா எந்தடா மூக்குறிஞ்சு? ஆமா சேட்டா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். நாங்கெல்லாம் இப்படி ஐடில போய் மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு. நீங்க ஐடி, நாங்க ஐடி. ஐடி கோடி இல்ல ஃபில்லர் செய்யலாம். நம்ம நாளையில இருந்து வேற டீ கடைக்கு மாறிடுவோம். அதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வேணும். அது எப்படி சேட்டா நீங்க வந்து எப்படி நீங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ஜாலியா, அதுவும் எங்க ஊர்ல இருந்து நீங்க இப்படி பொழைக்கிறீங்க? நைட்டு படம் பார்க்கும். என்ன படம்? அது மலையாள படம். லிங்கி கேளுங்க. பட்டி மலையாள படம்னாலே ஷக்கிலா படம் மண்டல்ல, மம்முட்டி படம். நீங்க படத்தை ஒழுங்கா காட்டுங்க. ஷக்கிலாக்கே அந்த கை போகுது அப்படியே. மம்முட்டி படம். மம்முட்டி படம். திரும்ப திரும்ப லிங்க் நான் ஷேர் செய்கிறேன். ஓகே பிஸ்கெட் தான் சாப்பிடுவோம். அவளே பார்க்க பட்டர் பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கா. கெட்டு போன பட்டர் பிஸ்கெட் இல்ல. நான் கேட்க வந்த கேள்வி இது இல்ல சேட்டா. பரா நாங்கெல்லாம் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு ஏதோ 1.5 2 சம்பளத்துக்காக ஓடிட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் எங்க ஊருக்கு வந்து எப்படி இப்படி பொழைக்கிறீங்க? அது ஒரு சிம்பிள் கொஸ்டின். சிம்பிள் ஆன்சர் பண்றேன். எப்படி? கேரளாவில எங்களுக்கு பிசினஸே கிடையாது. தமிழ்நாட்டுல ஏதோ கவர் அங்க இருந்து கை இப்படியே இப்படியே காட்டுறாங்கல்ல. ஆனா எவ்வளவு நேரம் கேரளா போன பில்டப் பண்றது. பரா எங்க விட்ட பறக்கணுமா? இந்த காவடே அங்க போட்டுடுவான். எங்க ஊர்ல டீ போட்டா எவ்வளவு குடிக்க மாட்டான். தமிழ்நாட்டுல எதை கொடுத்தாலும் குடிக்கிறாங்க. அதனால எங்க டீ கடை போட்டு. இப்ப நீ குடிச்சிட்டு டீயே கிடையாது. ஐடி தண்ணி எங்க லுக்கு உடனே என்னதான் நீ பாக்குறோம். காமெடி செய்து ரியாக்ஷன் பண்ற வரல. அந்த பக்கம் யாரு இருக்கா? அடா பட்டி 10 வருஷமாயிட்டு சினிமால ட்ரை பண்ணி இன்னும் எதுவும் கத்துக்கிறேன். இவன் ஒரு ரோல் தான் கொடுத்த கேமரா மைக் இல்லைன்னு பர்ஃபார்மன்ஸா காட்டுறான். என்ன ஸ்டேட் கதகளி தக்கிட்ட தக்க திரும்பி தக்கிட்ட தக்க திரும்பி மலையாள பாக வேதி மலையாள பாக தக்கிட்ட தக்க இப்படியான ஸ்ட்ரெஸ் பஸ் செய்யணும். சேட்டா இந்த பேடா ஜீமைக்கு கமல் இந்த பேண்ட் அப்படி கூட பைத்தியமா இருப்பாங்களோ? ஏன்டா பர்ஃபார்மன்ஸ் ஆடுறாங்கடா? எந்த பிராந்து ஞானம்? எடா பிராந்துன்னு சொல்ல. ஒன்லி விஸ்கி பிராந்தி இல்ல சேட்டா. இந்த காமெடி இரு. இங்க வந்து நம்ம பஞ்சதந்திர படம் பாத்திருக்கியா? கும்ப 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 நம்ம ஃபேம் விட்டு போயிட்டே இருப்போம். கும்ப கும்ப கும். நான் ஒரு ஐடியா சொல்றேன். எப்பயும் ஆட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். எங்க போல டான்ஸ் ஆடணும். எப்படியோ எப்படி ரெடிடா கூட ஸ்பாட்ல டான்ஸ் ஆடும். அந்த பாட்டு எந்த மேட்ச்மிக்கு அதல்ல என்ன பெண் என்ன? ஐயோ அதல்ல சேட்டா. எனக்கு நான் மலையாளம் நான் தான் பாடுறீங்க பாடு. சாரி சாரி. அந்த பாட்டை விட என்ன இவனுக்கு பாட்டே தெரியல. இவனுக்கு ஸ்ட்ரெஸ். தக்கிட்ட தக்க டிவி தக்கிட்ட தக்க டிவி மலையாள பாக வேதி மலையாள பாக இப்படி ஆயிட்டு ஸ்ட்ரெஸ். அவன் பேர் என்ன? அவன் பேரு குட்டி கொஞ்சம். கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. ஏங்க இல்ல அவன் ஆடும்போது பார்த்தேன். ஐ மீன் அவன்
சேட்டா ஐயோ நான் கரெக்டா சொன்னேன் ஆடும்போது தெரிஞ்சு டான்ஸர் இல்லைன்னு நீங்க ஒரு கேரளா ஸ்டைல் வச்சிருக்கீங்க அதுக்காக சொன்னேன் ஏன்னா அங்கெல்லாம் அந்த பேர் தானே வைப்பீங்க அதுக்காக ഡൗട്ട് ആണ് என்ன ഈ ആള് പേസുന്നത് തിരുനെൽവേലി ഭാഷ പച്ചയായിട്ട് കണ്ടു പക്ഷേ കോസ്റ്റ്യൂമ പാത്ത എങ്കിൽ തിരുടി പോട്ട പോലെ ഉണ്ട് എങ്ക തിരുടി നമ്മുടെ ചൊല്ലും பச்சை திருநெல்வேலிக்காரன் എന്താ പച്ച തമിഴിലെ ചൊല്ലാം പച്ച തിരുനെല്ലിക്കാരനോ ஹலோ நீங்களே எங்க நாட்டுக்கு வந்து போய்க்கலாம் ചേട്ടാ കേരള ഒരു സ്റ്റേറ്റ് ആണ് നാടല്ലേ ஸ்டேட்னா நாடுன்னு கூட தெரியலடா இவனுங்களாம் வந்து பிழைக்கிறானுங்களா அதான் சேட்டா சொல்றேன் படிச்சாதான் இங்க பழுப்பு நஷ்டம் முடியாது சேட்டா மலையாளம் போல சேட்டா படிச்சுட்டே பொழப்பு நடத்திட்டு சரி இதெல்லாம் விடுங்க சேட்டா ஒரு நாளைக்கு சுமார் என்ன எவ்வளவு சார் ஒரு 100 சுமார் ஒரு 1600 வருஷத்துக்கு அதிகமா ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்போம் அவ்வளவுதானே ஒரு நாளைக்கு 500 சம்பாதிப்பீங்களா இயால டிப்ஸ் எவ்வளவு சம்பாதிக்கும் தெரியுமா எவ்வளவு பரா 10 ரூபா தானே நான் கரெக்டா நான் சொன்னேன்ல എന്താ பராடா ஊமையல்ல 10 ஊமையாவ பேசுவா பாஷா அதானே 10க்கு அப்புறமா 10 மணிக்கு மேல உங்களை வர சொல்றான் ஏய் நான் நினைச்சேன் 9 மணிக்கு வருவேன் பேர்லயே டவுட் இருந்துச்சு எனக்கு அப்படியே போனீங்க முன்னாடி இல்ல நான் வர மாட்டேன்னு சொன்னேன் ஏய் வாட் யூ மீன் 10,000 10,000 கமிஷன் மாசத்துக்கா மாசமோ ஒரு நாளைக்கு 10,000 டிப்ஸா டேய் என்னடா இது நம்ம மாசம் சம்பளமே 15,000 தான் இவன் ஒரு நாளைக்கு 10,000 வாங்குறான் சேட்டா கேரளால அப்படிதான் சரி டிப்ஸே உனக்கு அவ்வளவுனா அப்ப நீங்க மாசம் எவ்வளவு டிப்ஸ் 10,000 சிப்ஸ் வேற இதுல நேந்திரன் சிப்ஸா சேட்டா ஓகே உங்க மாசம் எவ்வளவு வருமானம் மாசம் பெண்ணே 1700 2 லட்சம் 2 லட்சம் ஒரு நாளைக்கு அண்ணா நம்ம வேணா பேசாம அந்த வேலையை விட்டு பேசாம அப்புறமா நான் நினைச்சதுதான் நீ நினைச்சிருக்க அதே பிளான்ல தான் நான் இருக்கிறேன் ஆனா இவனுங்களுக்கே 2 லட்சம் வருதுன்னா நம்ம அங்க என்ன குசு குசு அது ஒண்ணு இல்ல சேட்டா உங்க பெருமையை நினைச்சு நாங்க ஜஸ்ட் டிஸ்கஸ் செய்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ அப்பா ஆயிட்டுனா இல்ல நீங்க நல்லா பிசினஸ் பண்றீங்க கூடிய சீக்கிரத்துல நாங்களும் ஐடி கம்பெனி தான் பாவம் நீங்க தான் எடோ ஆ பொண்ணு அவள கதகடி ஆயில்ல கதகடி இங்க இருக்கிற ஃப்ரேம் தாண்டி வெளில போய் ഈ ആള് ഫ്രെയിം പറഞ്ഞ ചൊല്ലി ഫ്രെയിം വിട്ട് ഔട്ട് போய் இப்ப நம்ம எல்லாம் தில்லான மோகனமல் படம் மாதிரி எப்படியோ ஓகே சேடா சொல்லு எங்களுக்கு ஏதாவது கேள்வி கேளுச்சா அதான் சொல்லிட்டேனே சேட்டா நீங்க வந்து பெரிய பிசினஸ் மேக்னெட்டா இருக்கீங்க பட் நாங்க ஏதோ ஐடில பொழைச்சு மாசம் 10,000 தான் சம்பாதிக்க போறோம் ஒரு ட்ரிக் தான் சொல்லுங்க என்ன ட்ரிக் காலையில ஒரு 3 லிட்டர் பால் பாக்கெட் சரி வாங்கி அதுல 3 லிட்டர் தண்ணி கலந்து 6 லிட்டர் 50,000 ரூபாய்க்கு சேல் பண்ணும் இவன் தான் போய் கறந்துட்டு வர ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானே ஸ்கேம் பண்றானுங்களா ஸ்கேம் தலைக்கு போடுவாங்கல்ல அது ஷாம்படா பட்டி ഈ ആള് എന്ത് ജോക്ക് പക്ഷേ ഇവരെ சிரிக்கிறா எந்த ஒரு ஜோக்கடா ஷாமுக்கும் வித்தியாசம் இல்லை எங்க பிடிச்சு அது நான் காட்டுல பிடிச்சேன் கள்ளக்காடு அவன் கையில எங்க பிடிச்சு களக்காடுல ஒரு புலி காணல அந்த புலி இதுதான் கோட்டை புலிடா அந்த புலிடா டாமரேண்ட் ஏன்டா கன்ஃபியூஸ் பண்றீங்க தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் ஒரு வித்தியாசம் உண்டல்ல தமிழ்நாட்டுல ஏதோ விட்டல வாங்கும் എന്താടാ ஏன்டா ആയി വരുതാ ஆக்சுவலா கைவிட சொல்லிவா அது ஒரு ஃபேஷன் ஆயிட்டு சொல்லு என்ன தமிழ் என்ன கேவலம் உனக்கு என்ன கேவலப்படுத்துற தமிழ் கேவலம் இல்ல പക്ഷേ സ്വന്തം ഊരിലെ ബിസിനസ് തുടങ്ങി பண்ணாம പിന്നെ பெரியோனே ரகுமானேன்னு மலையாளத்துல கேட்ட பண்ண பாலைவனத்துல ஒட்டகம் மேய்ச்சு ஏனே இவங்க சொல்றது கரெக்ட் தான்ண்ணே ஒட்டகம் மேய்ச்சியா இல்ல எங்க ஊருக்கு வந்து பொழைக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கு நம்ம ஊர்ல இருந்து நம்மளே ஜெயிக்கலன்னா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு உங்க ஊர்ல நீங்க ஜெயிக்க முடியாது ஏன் பாருங்க പിന്നെ நீங்க சொந்தக்காரன் பாப்பானு ஆயா பாப்பானு தாத்தா பாப்பானு கான்சியஸ் ஆயிட்டு உண்டല്ലേ പക്ഷേ நாங்க கேரளால வந்தல்ல எங்களுக்கு பயம் இல்ல போடுடா திடீர்னு ஆட ஆரம்பிச்சாங்க என்ன தக்கிட்ட ஸ்ட்ரெஸ் பஸ்டான சேட்டா நாங்களும் சில தக்கிட்ட பண்ணுவோம் உங்களை வந்து கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்றேன் கண்டினியூ பண்றேன் கொஞ்சம் கிரேட் பையன்டா എന്താ പറ എന്തായിട്ട് ക്വസ്റ്റ്യൻ ഉണ്ടല്ലോ அது மட்டும் இல்ல நெக்ஸ்ட் நாங்க வந்து ஒரு ஃபாரின்ல போயிட்டு வைக்க போறோம் டீ கடையை எஸ் அதனால இந்த கடை நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்ல நான் ஜெனரலா கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ உங்களுக்கு இந்த கடை தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது கடைகளா இருக்கா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பிரான்ச் உண்டு 1000 பிரான்ச்சா எங்க ஊர்ல ட்ரீக்கே அந்த பிரான்ச் நாங்க பார்த்தது இல்லையே எப்பறம் 1000 பிரான்ச்லாம் எடுக்கிறீங்க அதனாலதான் இப்படி இருக்கீங்க நீங்க இந்த காமெடி வேணாம்
1000 பிரான்ச் உண்டல்ல, அதனால நாங்க வந்து ஒரு பெரிய பிரான்ச்சைஸ் உண்டு. நீங்க வந்து 25 lakhs கொடுத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சைஸ் உங்களுக்கு கிட்டும். இந்த டீ கடைக்கு 25 லட்சமா? அச்சா அச்சா ஹிந்தி வந்துச்சு சாரி. மாசத்துக்கு 2 லட்சம். எடோ என்னடா காசு? டீ கடை வேணுமா வேணாமா? இல்ல எங்களுக்கு வேண்டாம். நாங்க ஐடி எம்ப்ளாயே இருந்து கடைசி வரைக்கும் 10,000 சம்பாதிச்சா போதும். என்னடா 10,000 நம்ம கடையில் ஜாயின் பண்ணும் 50,000 சம்பளம். இல்ல வேண்டாம் சேட்டா. எவ்வளவு டீ காசு? 200 rupees. எது 200 ரூபாவா? அவ பேச்சு கொடுத்தல, அதுக்கு எக்ஸ்ட்ரா பைஸ் கொடு. கூடி நம்ம யாரும் காட்டுவோம்ல. എടോ ഇവിടെ തമിഴ്നാട്ടില് இந்த மாதிரி கேவல பசங்க உள்ளவண்டு நம்ம டீ கடை மட்டுமல்ல எந்த கடை போட்டாலும் சம்பாதிக்கும். சாக்கடை போட்டாலும் சம்பாதிக்கும். உனக்கு எதாவது ஐட்டம் உண்டோ, ஐடியா உண்டோ, பிஸ்னஸ் பண்ணு. ஏதாவது கண்டென்ட் கொடுறா. சேஞ்ச் இல்லடா. டேய் அண்ணா 5 லிட்டர் பாலுக்கு 10 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னைக்கு டபுள் வருமானம். ஏண்டா அப்படிதான் சொல்லி பார்த்தோம். 1 மந்த் நம்மளுக்கு வருமானம் வந்திருக்காரு. ஹாய் சார், நம்ம சூடான டீ இருக்கு. உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. என்ன ஞாபகம் இல்லையோ? நம்ம எங்க பார்த்த மாதிரி இல்ல. எடோ காலகையா, எடா சேட்டா. அட சேட்டா, என்ன இந்த கெட்டப், பேண்ட் ஷர்ட்? எவ்வளவு பேமெண்ட்? அது 0 தான். நாங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிங்ல 1000 rupees പേയ്മെന്റ്. ഓക്കെ, ഞാൻ ആൾറെഡി ഉങ്ങളോട് പറഞ്ഞു 1000 ബ്രാഞ്ച് ഉണ്ട്. 1000 ബ്രാഞ്ച് ഡെവലപ്പ് ചെയ്ത് ഇപ്പൊ 10,000 ബ്രാഞ്ച് ഉണ്ട്. 10,000 பிரான்ச்சோ? പിന്നെ ദുബായിലെ ഒട്ടകത്തിലെ പാൽ പോட പോകും. ഒട്ടക പാൽ. நீங்க சொன்ன இருக்காங்கண்ணா. அதான் நீங்க சொன்ன ஐடியா தான் டீ கடை வச்சோம்னா எங்களுக்கு மட்டும் வியாபாரமே நடக்கல. തമിഴ്നാട്ടില് തമിഴர்களுக்கு വ്യാപാരം നടക്കാது. നീ കേരള പോയി ടീ പോയി ചെറുപ്പക്കായിട്ട് അടിക്കും. ஏன்னா അവിടെ நிறைய கேரளா ஆயிட்டு டீ கடை உண்டு. ஓகே, இப்போ உங்க வருமானம் எவ்வளவு? எவ்வளோ? ஒரு நிமிஷம் கூகுள் பேல கடைசியாக எவ்வளோ அமைச்சு 3000 கோடி. 3000 கோடி. ஏய் கோடி வச்சுக்கோங்கண்ணா. ஐயோ, பேசாம அவங்க கடையில் போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவோம். എടോ മറുപടി പഴയതും പറയണ. നീയാണ് ട്രൈ பண்ணல. கேவலம் எதுக்கு ட்ரை எப்படி ஓடாயி சரக்கு போட்டு நீயாயிட்டு ஒரு பிசினஸை ட்ரை செய்யி. நான் பண்ற பிசினஸ் நீ பண்ணக்கூடாது. தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். என்கிட்ட ஜிபிக்கு கமல் இங்கிலீஷே பேசுறாதான். இங்கிலீஷ் பேசுற கலிகாலண்டா. ஓகே சேட்டா, ஆல் தி பெஸ்ட். இவனை வச்சு ஒரு பிசினஸ் பண்ண. எங்க இதான் பண்ண? லாரி ஓட்டுவான் நல்லா, அவனை போட்டுட்டு போ. என்னடா மண்டைய ஆட்டுற? போடா. தமிழ்நாட்டுல ஒரு மதிப்பெல்லாம் போச்சு. மக்களே, கேரளாவிலே டீ கடை வச்சு பொழைக்க முடியுமோ? தமிழர்கள் முடியாது. പിന്നെ തമിഴ്നാട്ടിലെ പൊഴയ്ക്ക മുടിയല്ലേ? ഡാൻസ് പോട്, കൈ വിടി, കഥകളി. എന്താ எப்படி? തക്കിട്ട തക്ക തീമി, തക്കിട്ട തക്ക തീമി, മലയാള ഭഗവതി, മലയാള ഭഗവതി, മലയാള ഭഗവതി.